தேங்க்ஸ் நந்தினி, ரொம்ப தேங்க்ஸ். என் மேல நீ இவ்வளவு அன்பும் காதலும் வச்சிருக்கிற. உன் கூட சேர்ந்து வாழ முடியலன்னு நினைக்கும் போது உன்ன மாதிரியே எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, வருத்தமா தான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு நந்தினி. ஆனா இந்த பாரத்தை சுமக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கதானே செய்யுது. ஓகே செல்வம், ஆனா நான் செரியன் கூட சேர்ந்து வாழணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? பயப்படாத, வேற ஒன்றும் இல்லை. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுனால எனக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண. இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது பார்ட்டி தருவாங்கல்ல, அது மாதிரி சிம்பிளா இருந்தா போதும். நம்ம சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா மட்டும் போதும். நான் அந்த சந்தோஷமான பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். செய்வியா எனக்காக? நிச்சயமா நந்தினி, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன். கண்டிப்பா நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். நந்தினி, இந்த விஷயத்தை உடனே நான் செழியன் கிட்ட சொல்லி ஆகணும். சந்தோஷப்படுவாரு. நான் வரேன். என்னங்க செழியன் சார்? தேங்க்ஸ் சார். அண்ணன் வந்திருக்காரு. வாங்க சொல்லுங்க சார். நான் என்ன பிடிவாதம் பிடிச்சாலும் எல்லாரும் டாக்டர்ஸும் சேர்ந்து என்னை கட்டாயப்படுத்தி என் உயிரை காப்பாத்திட்டாங்க. மொத்தத்தில் இப்போ நல்லபடியாக குணமாயிட்டீங்களா? அது போதும். ஆமாண்ணே, எல்லாரும் வற்புறுத்தி ஹெவி டோஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததால சீக்கிரமா குணமாயிட்டாரு. இப்படி உட்காந்து நல்லபடியா பேசிட்டு இருக்கிறதே டாக்டர்ஸ் எல்லாரும் அதிசயம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ உயிர் பழிச்சிட்டாரு. இனிமே கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதான் செல்வம் சார், எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எதுக்காக சார் உயிர் வாழணும்? வாசு கூட சும்மா சும்மா ஜூஸ் குடிங்கன்னு கட்டாயப்படுத்துறாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா சந்தோஷத்துல இன்னொரு 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இப்படி உயிரை பணையம் வச்சு போராடினீங்களோ அது நடக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது. நந்தினி உங்களோட சேர்ந்து வாழ சம்மதிச்சிட்டா. சார், நீங்க நிஜமாவா சொல்றீங்க? சார், பொய் ஒன்றும் சொல்லியே. நான் சொல்றது சத்தியமான உண்மை. நந்தினி உங்க கூட வர தயாரு, உங்க கூட சேர்ந்து வாழ தயாரு. எஸ் 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 சார். சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சத்தம்? தேங்க்யூ சார். சார், இது ஹாஸ்பிடல் சார். என்ன இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? I'm really sorry. Very sorry. சார், இங்க பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சார். சரி, நீங்க போங்க. சார் சார் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார், நிஜமா தானே சொல்றீங்க? மறுபடியும் என்ன ஏமாத்த மாட்டீங்களே? இல்ல உண்மையா தான் சொல்றேன். சார், என்னை ஏன் காப்பாத்துனீங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என் கண்ணுக்கு நீங்க கடவுளா தெரியுறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் செல்வம் சார். தேங்க்யூ சோ மச். அண்ணா, நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு டாக்டர். சரி, அப்போ நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண கையோட ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால நீ ரேவதி, உன் அப்பா அம்மா, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்ட்டியில் கலந்துக்க சொல்லு. ஓ, எதுக்குண்ணே? நந்தினியோட விருப்பம். எங்கள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செழியனோட சேர்ந்து வாழணும்னு நந்தினி ஆசைப்படுறா. எனக்காக தன்னோட முடிவை மாற்றிக்கிட்ட நந்தினியோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சார், இந்த பார்ட்டி எல்லாம் அவசியமா சார்? அதான் சொன்னானே செழியன், நந்தினி ஆசைப்பட்டான்னு. அவளுக்காக தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனிவே, நந்தினி ரொம்ப அறிவாளி, தங்கமான பொண்ணு, ரொம்ப டேலண்டடும் கூட.
அவளோட சேர்ந்து வாழ எனக்கு தான் கொடுத்து வைக்கல, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அந்த பொக்கிஷத்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா சார். ஏற்கனவே நந்தினிங்கிற பொக்கிஷத்தை தவற விட்டேன்னா இந்த தடவை கண்டிப்பா தவற விட மாட்டேன் சார். ஐ ப்ராமிஸ் யூ சார். ப்ராமிஸ் யூ. பார்த்துக்கோ, நான் வரேன். எஸ். ரேவதி இந்த ஐடியாவை சொல்லும்போது கூட எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோம் தான் இந்த காரியத்திலேயே நான் இறங்கினேன். ஆனா 10 நாள்ல நந்தினி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியும்னு நான் நினைக்கவே இல்லை சார். இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்காகவும் அர்ச்சனா அக்காவுக்கு நல்லது பண்றதுக்காகவும் விஷம் சாப்பிடுற அளவுக்கு போயிட்டீங்களே. ஏதாவது நான் இருந்தா என்ன பண்றது? அர்ச்சனாங்கிற நல்லவங்களுக்காக நான் இறங்கின விஷ பரீட்சை இது. நல்லவங்களுக்காக செய்யற காரியத்துக்கு ஆண்டவன் கை கொடுப்பான், கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை தான். செல்வம் ஒன்னும் ஈவு இறக்க இல்லாத மனுஷன் இல்லையே. அன்பு, பாசம், கருணை எல்லாம் இருக்கிற நல்ல மனுஷன் தானே. இப்போ கொஞ்ச நாளா தான் நான் மாறிட்டாரு. ஆனாலும் அவரோட அடிமனசுல அதெல்லாம் இருக்கும்ல. என் உயிர் போறதை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. செல்வத்தோட மனசை உழுக்க இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. நான் எதிர்பார்த்த மாதிரியே செல்வம் மனசு மாறிட்டாரு. அதுல எனக்கு வெற்றி தான். உங்க மனசு யாருக்குமே வராது சார். அர்ச்சனா அக்காவுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அர்ச்சனா அக்காவை பத்தி எந்த ஒரு வருத்தமோ கவலையோ கிடையாது. உங்க தியாகத்தை பாராட்ட எனக்கு வார்த்தைகளே இல்ல. நான் பெருசா அப்படி ஒன்றும் செஞ்சிடல. என்ன ரொம்ப பாராட்டாதீங்க. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல நந்தினி மேல உங்களுக்கு காதலோ இல்ல சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமோ கொஞ்சம் கூட கிடையாது. உங்களுக்கு 2வது கல்யாணம் வேற ஆயிடுச்சு. நந்தினியோட குணம் மாறினதுனால நீங்க அதிர்ச்சியில வேற இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில நந்தினியை கூட்டிட்டு போய் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அவ வெளிநாடு போறேன்னு தானே எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா. அவளை உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். அதனால பார்ட்டி முடிஞ்ச உடனே நந்தினியை கூட்டிட்டு நான் இங்கிருந்து போயிடுவேன். நீங்க செல்வம் அர்ச்சனாவை சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க. நாமெல்லாம் கஷ்டப்பட்டதே அதுக்கு தானே. நம்மள இவ்ளோ கஷ்டப்படுத்தின நந்தினி வெளிநாட்டுல உறவுகள் எதுவும் இல்லாம அனாதைய கடந்து கஷ்டப்படட்டும். அதுதான் அவளுக்கு தண்டனை. ஓகே போலாமா? வாங்க. வா போலாம் ரேவதி. என்ன செழியன், விருந்தெல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணது. நீ என் கூட வரேன்னு சமைச்சதே பெரிய விருந்து. இதுல நீயே உன் கையால சமைக்கணுமா? இவ்வளவு நாள் இவங்க கூடவே காலத்தை ஓட்டிட்டேன். இப்ப இவங்களை பிரியணும்னு நினைக்கும் போது அதான் கடைசியா என் கையால சமைச்சு கொடுத்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க மேடம். நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சாலும் உங்க கையோட சுவைய எங்க நாக்க விட்டு எந்த காலத்திலயும் பிரிக்க முடியாது. பிரிவுங்கிறது எல்லாருக்குமே வேதனையை தரும். நீங்க இந்த பார்ட்டி கொடுத்து எங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டீங்க. மேடம், பொதுவா இந்த மாதிரி விருந்துகள்ல கலந்துக்கிறவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மனநிலைமையில தான் கலந்துக்குவாங்க. ஆனா நீங்க எங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்களே. ஆமா மேடம், நீங்க எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த நிலைமையில இந்த விருந்து நாங்க எப்படி சுவைச்சு சாப்பிடுறது? இங்க பாருங்க ப்ளீஸ், இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி அவங்க மனசுல குழப்பத்தை உண்டாக்காதீங்க. அவங்க மனசை மாத்தி என் கூட கூட்டிட்டு போறதுக்காக நான் உயிரை கொடுத்து மறுபிறவை எடுத்திருக்கேன். நீங்க திரும்பவும் குழப்பத்தை உண்டாக்காதீங்க ப்ளீஸ். உங்களெல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாரி சார். செல்வம், நீ சாப்பிடல? இல்ல, ஏதோ அப்புறமா சாப்பிட்றேன். சார் என்ன சார் அப்புறம்ங்கிறீங்க? நீங்க மனசு வந்து சந்தோஷமா தானே நந்தினி அனுப்பி வைக்கிறீங்க. அப்ப சந்தோஷமா சாப்பிடுங்க சார். அப்பதானே நாங்க சந்தோஷமா போக முடியும். மேடம், எங்க எல்லாரையும் சந்தோஷமா சாப்பிட வச்சுட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா மேடம்? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். உங்க எல்லாரையும் சந்தோஷமா சாப்பிட வச்சுட்டு சந்தோஷமா இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு சாப்பிட தோணல. மேடம், நீங்க புது வாழ்க்கைக்கு போறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் மேடம். ஆனா பிசினஸ் வரைக்குமாவது பழையபடி இருக்க கூடாதா?
நீங்க உங்க முடிவை பரிசீலனை பண்ணக்கூடாதா? இல்ல இல்ல, செழியன் கேட்டுக்கிட்ட மாதிரி நந்தினி செழியன் கூட போறது தான் சரி. அதனால அந்த விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பேசிட வேண்டாம். இத்தனை நாளா நம்ம கூட இருந்த நந்தினியை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. அதனால அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பேசுறாதீங்க. சார் சொல்றதும் கரெக்டு தான். மேடம் கம்பெனிக்காகவும் சாரோட வளர்ச்சிக்காகவும் நிறைய உழைச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்களோட இடத்த யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. செழியன் சார் வேற மேடம் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவங்க ஒரு பக்கம் கம்பெனியும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வாழ்க்கையும் பார்த்துக்கிறது 2 குதிரை மேல சவாரி பண்ற மாதிரி. அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமா, வாசு சொல்றதும் கரெக்டு தான். ஒரு பக்கம் பிஸ்னஸ், இன்னொரு பக்கம் வாழ்க்கை. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருந்தா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். அது மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து செழியன் நந்தினி மேல எவ்வளோ காதல் வச்சிருந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டவனா. முதல்ல அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதும் நான் தான். அதுக்கப்புறம் நடுவில் என்னெல்லாமோ நடந்து போச்சு. இப்போ மறுபடியும் அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு, சூழ்நிலை எனக்கு அமைஞ்சு போச்சு. நந்தினியையும் ரொம்ப வற்புறுத்தி நிறைய பேசி தான் இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்க வச்சேன். அதுக்கு நான் முதல்ல நந்தினி கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் விடுங்க. போற இடத்துல நந்தினி சந்தோஷமா வாழணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் மேடம். Congratulations, madam. வாழ்த்துக்கள். எனக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி செல்வத்துக்கு ஒரு சின்ன gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல செல்வம், என்னோட மொபைல். இதை உனக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மேடம் இது? வழக்கமா கிஃப்ட் கொடுத்தா புதுசா தான் கொடுப்பாங்க. நீங்க உங்க பழைய மொபைல கொடுக்குறீங்க? போன் பழசுதான், ஆனா அதுல இருக்கிற விஷுவல் புதுசு. இது செல்வம் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். எங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷுவல். அது எல்லாத்தையும் நீங்களும் பாருங்க. அப்படி என்ன விஷுவல் மேடம் அது? அதானே செல்வம் சார், என்னன்னு பாருங்க. ஆன் பண்ணு செல்வம். இல்ல நந்தினி மேல உங்களுக்கு காதலோ இல்ல சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமோ கொஞ்சம் கூட கிடையாது. உங்களுக்கு 2வது கல்யாணம் வேற ஆயிடுச்சு. நந்தினியோட குணம் மாறினதுனால நீங்க அதிர்ச்சியில வேற இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில நந்தினியை கூட்டிட்டு போய் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அவ வெளிநாடு போறேன்னு தானே எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா. அவளை உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். அதனால பார்ட்டி முடிஞ்ச உடனே நந்தினியை கூட்டிட்டு நான் இங்கிருந்து போயிடுவேன். நீங்க செல்வம் அர்ச்சனாவை சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க. நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்தின நந்தினி வெளிநாட்டுல உறவுகள் எதுவும் இல்லாம அனாதைய கடந்து கஷ்டப்படட்டும். அதுதான் அவளுக்கு தண்டனை. இப்ப புரியுதா செல்வம்? இவங்க 3 பேரும் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு. இவங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாரும் முன்னாடி இவங்க முகத்திரையை கிழிக்கணுங்கிறதுக்காக தான் பொறுமையா இருந்தேன். இப்படி ஒரு பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு இந்த டிராமாவை பண்ணிருக்காங்க. இந்த செழியன் என் மேல இருக்கிற காதல்னாலையும் என் கூட சேர்ந்து வாழணுங்கிற அக்கறையில எல்லாம் என்னை தேடி வரல. உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும், அதுக்காக தான் திட்டம் போட்டு வந்திருக்கான். இந்த செழியனை கூட்டிட்டு வந்தது இவங்க 2 பேரும் தான். இந்த வாசு செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு நான் உன்கிட்ட திரும்ப சேர்த்து விட்டேன்ல, அதுக்கு எனக்கு இவன் காட்டுற நன்றி கடன் இதுதான் செல்வம். வாசுவை நமக்கு எதிரா மாத்தினது இதோ நிக்கிறாளே இந்த ரேவதி தான். ஒரு தடவை அர்ச்சனாவுக்கு நியாயம் கேட்டு வீட்டுக்கு வந்து என்ன அசிங்கமா பேசினா. கோவத்துல நான் அடிச்சிட்டேன்.
என்ன பழி வாங்குறதுக்கு தான் செல்வம் இப்படி ஒரு சதி திட்டத்தை தீடி இருக்காங்க. இதெல்லாம் உன் வேலை தானா? சொல்லு. கேட்டுட்டு ஏய்! அப்படியே- சீ, நிறுத்து. என் பொண்டாட்டி மேல கை உங்க அளவுக்கு வந்துட்டியா நீ? இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டேய், நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? நீ செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்து உன்னை மன்னிச்சு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கோன்னு சொன்ன நந்தினிக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்க. நீ என்னடா நாகரிகத்தை பத்தி பேசுற? சும்மா நிறுத்துற. துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இது உன் பக்கத்துல நிக்கிறாளே நந்தினி. இவ உன் வாழ்க்கையில செஞ்ச துரோகத்தை நான் சொல்லவா? ஒவ்வொன்னா சொல்லவா? என்னமோ எங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொன்னாலே அவளோட முகத்திரையை கிழிக்கவா? நந்தினியை சாதாரணமா நினைச்சிடாத. அவ உன் வாழ்க்கையில வந்ததோ உன்னை அவ வாழ்க்கையில இணைச்சதோ எதுவுமே தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. எல்லாமே ப்ரீ பிளான். இதுக்கு நானும் உடந்தையா இருந்திருக்கேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன்னை போதைக்கு அடிமையாக்கி உன்னை வசியப்படுத்தி அன்னிக்கிட்ட இருந்து பிரிச்சதெல்லாம் இவளோட திட்டம் தான். அதுல எனக்கு பங்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உன் விரல் நுனி கூட அவன் மேல பட்டது கிடையாது. ஆனா உன்னால வாழ்க்கை நாசமாயிடுச்சு, உன்னால அவ கர்ப்பமாயிட்டேன்னு இவ்வளவு நாள் நாடகம் ஆடிருக்கா. இல்லாத கரு கலைஞ்சு போச்சுன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி துரோகம் பண்ணது இவதான். ரேவதி என்னை திருத்தி நல்ல வழி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நந்தினியை போய் பார்த்து அண்ணியோட வாழ்க்கையில இனிமே குறுக்கிடாத, அண்ணனை விட்டு போயிடுன்னு கெடு வச்சுட்டு வந்தேன். கெடு முடிச்சு பார்க்க வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். எங்க நான் உண்மையை சொல்லிட்டு போறேன்னு பயந்துதான் உனக்கு தெரியாம எனக்கு ஆபரேஷன் செய்ய பண உதவி செஞ்சு அவ வலையில விழ வச்சுட்டா. நானும் இவ பக்கம் இருக்கிறதா நடிச்சு செழினை வச்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணேன். செல்வம், பாத்தியா பாத்தியா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அர்ச்சனா சம்பந்தப்பட்ட எல்லாருமே உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக என் மேல அநியாயமா பழி போடுவாங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த வாசம் என் மேல அநியாயமா பழி போடுறான். இவன் பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் என்னமோ உனக்கு துரோகம் பண்ண மாதிரி சொல்லி கதை கட்டுறான் பாரு. உனக்காக பசி தூக்கம் இல்லாம உழைச்சதுக்கு, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு